Third sum, using given step-by-step process to recharge mobile phone, draw a sequence flowchart. இங்க நமக்கு step-by-step process கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், லாகின் பண்றதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, ஸ்டார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா லாகின். ஸோ இன்புட், திஸ் இஸ் இன்புட். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா parallelogram போடணும். ஸோ இப்போ இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் யுவர் வெப் ப்ரௌசர். ஸோ லாகின் பண்ணணும். எதுக்கு லாகின் பண்ணணும்? வெப் ப்ரௌசருக்கு லாகின் பண்ணணும். லாகின். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாமே ப்ராசஸிங். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் ஆர் ஆல் ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸிங்க்கு எல்லாமே நம்ம என்ன என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்டாங்கிள் போடணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என்ன போட்டுறோம்? லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணின அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? செலக்ட் ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட்பெய்ட். ஓகேவா? ஃப்ளோ சார்ட் லைன் போடணும், விட்டுறக்கூடாது. அடுத்ததா என்ன பண்ணணும்? என்டர் மொபைல் நம்பர். அதுவும் எதுல போடணும்? ரெக்டாங்கிள் தான் போடணும். என்டர் யுவர் மொபைல் நம்பர். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மொபைல் நம்பரையே நீங்க டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செலக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் ஆப்ரேட்டர் ஆர் ப்ரௌஸ் பிளான்ஸ் டு சூஸ் யுவர் ரீசார்ஜ் பிளான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செலக்ட் யுவர் பிளான். என்ன பிளான் நம்ம செலக்ட் பண்றோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். மந்த்லியா, இயர்லியா, இல்ல 6 மந்த்ஸா, அப்படின்னு நிறைய பிளான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதுவும் ப்ராசஸிங்ன்றதுனால ரெக்டாங்கிள் போடணும். ஸோ செலக்ட் யுவர் பிளான். நெக்ஸ்ட் ஓகேவா? பிளான் செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறமா எவ்வளோ காசு? என்டர் த அமௌண்ட் டு ரீசார்ஜ். நம்ம அந்த நம்ம பிளான் செலக்ட் பண்ணோம்னா அதுவே நமக்கு என்ன பண்ணணும்? இவ்வளோ மணி நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ யூ ஹாவ் டு என்டர் யுவர் அமௌண்ட் டு ரீசார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா என்டர் த அமௌண்ட். அமௌண்ட் என்டர் பண்ண அப்புறம் ப்ரொசீட் டு ரீசார்ஜ். திஸ் இஸ் அவுட்புட். அப்போ parallelogramல போடும். ப்ரொசீட் கிரண்டி. ப்ரொசீட் டு ரீசார்ஜ். கடைசியா என்ன போடணும்? மறந்துடக்கூடாது. ஸ்டாப் ஆர் எண்ட். So this is a flow chart to recharge your mobile. So parallelogram rectangle நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அவ்வளவுதான்.